துரை வந்து அந்த நிர்வாக கூட்டத்தில் பேசுகின்ற போது அவர் சொன்னார், நான் யாராருக்கிட்டலாம் பேசினேன், எந்தெந்த நாளில் பேசணுன்றது கூட அவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தொலைபேசி ஒரு தனியார் ஒரு ஒரு புலனாய்வு மூலமாக அல்லது இந்த இணைய வழி மூலமாக நான் கண்காணிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே தான் அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் அது வெளியிட்டால் சட்டவிரோதம் சொன்ன ஒரு துரை. ஓகே, அப்போ உங்கள் ஃபோன் ட்ராப் பண்ணது உண்மை. நான் யார்கிட்ட பேசினேன் என்பது உண்மை. எனவே இது வந்து வழக்கை கூட தொடுக்கலாம் அவர் மேலே. ஆனால் அவருடைய தந்தை வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஒட்டுக்கேட்பு விஷயம், தொலைபேசி ஒட்டுக்கேட்பு சொல்லிவிட்டு அதை தவிர இவரே செய்யலாமான்றது தான் கேள்வி. தவறு, நிச்சயமாக தவறு. யாருக்கும் அப்படிப்பட்ட செயல்கள் கூட இது வந்து சட்டவிரோதமான செயல். ஒரு கட்சியுடைய செயல்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க நீ சட்டத்தை மதிக்காமல் நீ இது போல ஒரு செயலை செய்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கட்சியின் முதன்மைச் செயலாளர் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதுதான் அது மூலமாக தெரிகிறது. எனவே இது குற்றம் என்று சொல்லி தான் இப்போ தலைவர் வைகோ அவர்களை அவரை பாதுகாப்பதற்கு புலன் விசாரணை உளவுத்துறை எங்களுக்கு நண்பர் இருக்கான் அவங்க சொன்னாங்க. அப்படி எந்த உளவுத்துறை இந்த தகவல் கொடுத்தாங்க? மத்திய அரசாங்கோட உளவுத்துறையா அல்லது மாநில அரசாங்கத்தோட? தனிப்பட்ட நபருடைய தகவலை கொடுக்கறதே தப்பு. அதுக்கு ஐடி ஆக்டில் வரும். அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? இவருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும். அப்போது இது அவங்க தவறு செய்திருக்கிறார். நான் மட்டும் கண்காணிக்கப்பட்டிருக்கிறேன்னா இன்னும் மதிமுக எல்லாரும் கண்காணிக்கப்படுறாங்களேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இதில் தவறு நடந்திருக்குது.